வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூலை 18 வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். ஜியோ ஃபைனான்சியல் சர்வீஸோட முதலாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு. இது ரிலையன்ஸ் நிறுவனத்தின் குழுமத்தின் ஒரு பகுதியாக இருக்குது. முதலீடுகள், நிதி, இன்சூரன்ஸ், பேங்கிங், பேமெண்ட் கேட்வே உள்ளிட்ட தனியார் மற்றும் நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் கடன் வழங்கும் நிறுவனமாக உள்ளது. சிறு வணிகர்களுக்கான கடன்களையும் வழங்கி வருகிறது. ரிலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் என்ற பெயரை ஜூலை 25, 2023 ஜியோ ஃபைனான்ஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. முதலாம் காலாண்டு முடிவுகள். ஒருங்கிணைந்த நிகர லாபம் ஆண்டுக்காண்டு 312 கோடியிலிருந்து 324 கோடியாக 3.8% அதிகரிச்சிருக்கு. செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் ஒரு வருடத்திற்கு முன்பு இதே காலாண்டில் 417 கோடியிலிருந்து இப்பொழுது 612 கோடியாக 46% உயர்ந்திருக்கு. காலாண்டுக்கு காலாண்டு நிறுவன வருவாய் 24% அதிகரிச்சுட்டு வருது. இவர்களுக்கு போட்டியாளர்களாக பஜாஜ் ஃபைனான்ஸ், ஹெச்டிபி ஃபைனான்ஸ், எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் மற்றும் முத்தூட் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. பிஇ ரேஷியோ அதிகமாக 125 இருக்குது. எபிட்டா 120 இருக்குது. தற்போது ஜியோ ஃபைனான்ஸ் நிறுவனத்தோட இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதாவது நிறுவன மதிப்பு எவ்வளவு விலை பெறும் அப்படின்னு பார்த்தோம்னா 136 நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஜியோ ஃபைனான்சியலோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்ப்போம். ஹை 394 போயிருக்கு, லோ 198 வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் 318 நேற்று. பிஇ ரேஷியோ 125 இருக்குது. செக்டார் பிஇ 29. புக் வேல்யூ 215, 1.1 பங்கு அதிகமாக இருக்குது. அப்புறம் ஓவர் வேல்யூடு ஸ்டாக்காக இருக்குது. 270 கன்சிடர் பண்ணலாம், 240க்கு கன்சிடர் பண்ணலாம். இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணால் கூட இது ஒரு டைம் கரெக்ஷன் தான் பண்ணோம். ஏன்டா ஓவர் வேல்யூடாக இருக்கிறதுனால இந்த பங்கு இப்போ உடனே ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே மேலே ஏறினாலும் இன்னொரு 10-20% ஏறிட்டு திரும்ப இறங்கிரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து 270, 240க்கு வந்தால் கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு வச்சுக்கிறவங்களும் வச்சுக்கிறலாம், ஸ்விங் ட்ரேடிங்கும் பண்ணலாம். இந்தியன் ஹோட்டல் முதலாம் காலாண்டு முடிவுகள், அப்புறம் கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம். டாடா குழுமத்தின் ஒரு பகுதியாக இந்தியன் ஹோட்டல் உள்ளது. கம்பெனி 1902ஆம் ஆண்டு நிறுவப்பட்டுச்சு. தெற்காசியாவின் மிகப்பெரிய விருந்தோம்பல் சேவை வழங்கும் நிறுவனமாக இருக்கிறாங்க. மற்ற சேவைகள் ஹோட்டல், ரிசார்ட்டுகள், அரண்மனைகள், ஸ்பாக்கள், ஜங்கிள் சவாரிகள், கேட்டரிங் சேவைகள் மற்றும் விமானத்தின் கேட்டரிங் சேவை கூட இவங்க வழங்குறாங்க. காலாண்டு முடிவுகள் பார்ப்போம். ஒருங்கிணைந்த நிகர லாபம் ஆண்டுக்காண்டு 248 கோடியிலிருந்து 296 கோடியாக அதிகரிச்சிருக்கு, 19%. அப்புறம் செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் ஆண்டுக்காண்டு 1596 கோடியிலிருந்து 2102 கோடியாக 32% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா பார்த்தோம்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் அமோர்டைசேஷன், வட்டி, வரி, தேய்மானம் மற்றும் கடன் தள்ளுபடி ஆகியவற்றிற்கு முந்தைய லாபம் 496 கோடியிலிருந்து 638 கோடியாக அதிகரிச்சிருக்கு. அருமையான முதலாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு. இந்தியன் ஹோட்டலோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்ப்போம். ஹை 894 வரைக்கும் போயிருக்கு, லோ 371 வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் 753 நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 56, செக்டார் பி 74, புக் வேல்யூ 54 ரூபா, 14 டைம் அதிகமாக இருக்குது ப்ரைஸு. மார்க்கெட் கேபிட்டல் 1,07,319 கோடி. நிறுவனம் ஓவர் வேல்யூடு ப்ரைஸாக தான் வர்த்தகமாகிட்டு இருக்கு. இதனோட உள்ளார்ந்த மதிப்பு இன்ட்ரென்சிக் வேல்யூ 316 ரூபான்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. டெக்னிக்கல் பார்ப்போம். டெக்னிக்கல் RSI லாங் டேர்முக்கு பையிங் சிக்னல் கொடுக்குது. அப்புறம் மூவிங் ஆவரேஜும் பை சிக்னலில் தான் இருக்குது லாங் டேர்முக்கு. கன்சிடர் ப்ரைஸ் பார்த்தோம்னா 705, 680, 600 ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ரிசல்ட் நல்லா இருந்தாலும் இப்போ தங்க ஊசியாக தான் இருக்குது. 10% இப்போ விலை இறங்கினா இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். சான்ஸ் கிடைச்சா லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்டா இவங்க ஆஃப்ரிக்காவில் சஃபாரி ஹோட்டல் கூட வச்சுருக்கிறாங்க. எதிர்காலத்தில் இன்னும் நிறுவனம் முன்னேற்றம் அடைகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் முதலாம் காலாண்டு முடிவுக்கு முன்னால் எப்படி இருக்கும் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி மணிகண்ட்ரோல் கருத்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியாவின் 2வது மிகப்பெரிய தனியார் வங்கி நிறுவனமான ஐசிஐசிஐ பேங்க் இயர் 8% வளர்ச்சி அடையும்னு சொல்லியிருக்கிறாங்க. வரிக்கு பிந்திய லாபம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 9.5% இருக்கும். அப்புறம் மார்ஜின் ப்ரெஷரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிசல்ட் வரவும் பார்ப்போம். வாடிக்கையாளர்களின் நிதியை தவறாக பயன்படுத்துதல், மார்ஜின் விதிகளை தவறாக பதிவு செய்தல் போன்ற குற்றங்களை ஏப்ரல் 1, 2021 முதல் அக்டோபர் 1, 2022 வரை புரிந்ததாக புரோக்கிங் நிறுவனமான பிரபுதாஸ் லீலாதர் மீது செபி 11 லட்சம் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. வாடிக்கையாளர்களின் நிதியை 3 முறை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு நிறுவனமான ஹட்கோ செபியில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு அறிக்கையில் 3000 கோடி நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் வழியாக நிதி திரட்ட இருக்கிறாங்க. பத்திர ஒதுக்கீட்டு குழு ஒப்புதலும் அளிச்சிருச்சு. இந்த பத்திரங்கள் வழியாக திரட்டப்படும் நிதி நகர்ப்புற உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு நிதியளிக்க பயன்படுத்தப்படும்னு நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க.
அமெரிக்காவின் ஃபெடரல் ரிசர்வ் கட்டிடம் புதுப்பிப்பு தொடர்பான மோதல் வலுத்து வருது. பட்ஜெட் தலைவர் ரசல் ஓட்டு இந்த திட்டத்தில் விஐபி சாப்பாட்டு அறைகள் மற்றும் பளிங்கு அலங்காரங்கள் போன்ற ஆடம்பரங்கள் இடம்பெற்றிருப்பதாக கூறினார். 700 பில்லியன் பட்ஜெட்டை விட அதிகமாக செலவிடப்படுவதாகவும் கூறினார். இதற்கிடையில் ட்ரம்ப் பவலின் இந்த திட்டம் மிகவும் ஆபத்தானது மற்றும் பவலை பணி நீக்கம் செய்ய நியாயப்படுத்தும் என்றும் கூறினார். இதற்கெல்லாம் பதிலளித்த ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் பவல் ரஷல் ஓட்டுக்கு எழுதிய கடிதத்தில் 90 ஆண்டு பழமையான இந்த கட்டிடத்தில் மின் இணைப்பு புதுப்பிக்க வேண்டியுள்ளது மற்றும் பாதுகாப்பை மறு உறுதி செய்ய வேண்டியிருப்பதால் அதிகமான செலவு ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்க மக்களின் சார்பாக காங்கிரஸால் எங்களுக்கு வழங்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றும் பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்றும் அவர் எழுதிய கடிதத்தில் வெள்ளை மாளிகைக்கு பதிலளித்துள்ளார். ஜூலை 17 வியாழக்கிழமை முடிஞ்ச மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 375 புள்ளி குறைஞ்சி 82,259 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 100 புள்ளி இறங்கி 25,111 க்ளோஸ் ஆயிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 3,694 கோடிக்கு விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 2,820 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 14 பைசா விழுந்து 86 ரூபாயை தாண்டிடுச்சு. 86 ரூபா 8 பைசாவாக இருக்குது. இது நம்ம இந்திய பொருளாதாரத்திற்கு ஆபத்து. அப்புறம் கோல்டு 7 புள்ளி இறங்கி 97,480 இருக்குது. 10 கிராம் MCX கோல்டு பியூர் கோல்டு 24 கேரட்டு. அப்புறம் சில்வர் 1 கிலோ பியூர் சில்வர் 74 புள்ளி அதிகரித்து 1,12,408 வர்த்தகமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்களை பார்ப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முதலாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க. அப்புறம் JSW ஸ்டீலு இன்றைக்கி முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஹிந்துஸ்தான் ஜிங்க் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு முதலாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அறிவிக்க இருக்கிறாங்க. அப்புறம் பந்தன் பேங்கும் இன்றைக்கி குவார்ட்டர்லி ரிசல்ட்டு முதலாம் காலாண்டு முடிவுகள் வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி அறிவிக்க இருக்கிறாங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.